பெரியபாளையம் அருகே கொசவன்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலின் புனரஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கொசவன்பேட்டை கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 2012ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு ஆலய வளாகத்தில் யாக குண்டம் அமைத்து முதல் யாகசாலை பூஜைகள், கடந்த 8ஆம் தேதியன்று கணபதி பூஜை, லக்ஷ்மி பூஜை, புண்ணியாதானம், அனுக்ஞ ஹோமம் நடந்தது. தொடர்ந்து கோ பூஜை, சூரிய பூஜை, அங்குரார்ப்பணம், 2ஆம் யாகசாலை அஷ்டபந்தனம் சாற்றுதல், நாடி சந்தனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 10ஆம் தேதி 3ஆம் யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாவதி செய்தது. தொடர்ந்து கலசங்களில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய நீர் அடங்கிய கலசங்களை மேளதாளங்கள் முழங்க பட்டாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தின் சுற்றி வலம் வந்து காலை 10:30 அளவில் கோபுர கலசத்திற்கு மூலவருக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். தொடர்ந்து அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இரவு 7 மணியளவில் உற்சவருக்கு திருக்கல்யாணம். அதனைத் தொடர்ந்து கிராமத்தில் முக்கிய வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன், எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, மாவட்ட கவுன்சிலர் சித்ரா முனுசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் மற்றும் KKM சங்கிலி குடும்பத்தினர், M விவேகானந்த குடும்பத்தினர், நித்யானந்த குடும்பத்தினர், நல்லங்காறு கருணாமூர்த்தி குடும்பத்தினர், ராதா நாடார், தனசேகர், நாகபூஷணம் குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.